ஹாய் ஒரு நல்லா இருக்கும் வணக்கம். இன்னைக்கு லெக்சிகான் RV5 ஏவி ரிசீவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நோ சவுண்ட் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஹேங்கிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்டன்ஸ் எல்லாம் வந்து லேட்டாக ரெஸ்பாண்ட் ஆகுது, சம் பட்டன்ஸ் ஒர்க் ஆகலை, என்கோடர் எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஆன் பண்ண ஆன் ஆகுது. மற்றபடி உள்ளே வேறு எதுவும் பெருசாக ரிலே கிளிக் அடித்த மாதிரி தெரியல. ஸோ வால்யூம் என்கோடரு சொன்ன மாதிரி இதில் ஒர்க் ஆகலை. ஸோ பட்டன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டிலே ஒர்க் ஆகுது, இல்லைனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறுது அப்படின்ற மாதிரி தான் ஃபால்ட் இருக்குது. ஸோ இப்போ இதில் சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்துடலாம். இனிஷியலாக ஏதாவது ஷார்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்கும், இல்லை பட்டன்ஸ் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஏதாவது ஷார்ட் இருந்தால் ஓப்பனாக இருக்கும், இல்லை போர்டில் HDMI போர்ட்லேயே ஃபால்ட் இருக்கலாம். இது என்னென்னு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஸோ ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் ப்ரீவியஸ் ரிப்பேர் அட்டெம்ப்ட் இல்லாமல் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த போர்டு நான் இந்த கண்டிஷனில் நான் கஸ்டமருக்கு கொண்டு வரும்போதே அப்பயே நான் காட்டி செக் பண்ணேன். அப்போ நான் செக் பண்ணும்போது HDMI போர்டில் ஷார்ட் இருந்துச்சு, இந்த IC அப்பயே ஷார்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, இதை லேட்டாக டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஓகே, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரிலே அப்படின்னா மட்டும் இப்போ டோர் கார்டு நம்பர் க்ளீனாக தெரியும். ஸோ ரிலே கிளிக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஷார்ட் ஏதாவது இந்த போர்ட்லேயோ இந்த ICலையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா. ஏன்னா நெசசரி வோல்டேஜ் எல்லாமே இந்த போர்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா CPU IC எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ சப்யூகாம்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வோல்டேஜ் ட்ராப் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் பெருசாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது HDMI போர்டு, இது நம்ம லேட்டாக டீல் பண்ணலாம். முதல்ல நம்ம வந்து சவுண்ட் எல்லாமே கிளியராக இருக்கா, எந்த ஷார்ட் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இப்போ செக் பண்ணும்போது என்ன ஸ்பாட் அவுட் பண்ணோன்னா DSP IC எதிர்பார்த்த மாதிரி ஃபால்ட்டு தான் இருக்குது, ஷார்ட்டில் தான் இருக்குது. இங்கே நம்மளுக்கு 3.2 வோல்ட் வரணும், ஆனால் 3 வோல்ட்டுக்கு ட்ராப் அவுட் ஆகுது, ப்ளஸ் IC ஹீட் ஆகுது, சரியான ஹீட்டு. ஸோ இதை நான் தெர்மல் கேமரா காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இங்கே இருக்க இந்த கெப்பாசிட்டர், பவர் சப்ளை கெப்பாசிட்டர் இங்கே செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் அவுட் இருக்குது. இங்கேயும் அதே 3.072 தான் வருது. ஆக்சுவலாக 3 வோல்ட் 3.2 வரணும் எக்ஸாக்டாக. ஸோ IC ஷார்ட் பயங்கரமாக இருக்கனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் தெர்மல் கேமராவில் ஊக் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இப்போ நான் தெர்மல் கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த IC இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதுக்கு வர பவர் சப்ளை, ஸோ இந்த பாட்டமில் இருக்க இது கெப்பாசிட்டர். ஸோ இந்த SMD கெப்பாசிட்டரும் பயங்கரமாக ஹீட் ஆகுது இந்த IC ஷார்ட் இருக்கிறதுனால. ஸோ அந்தளவு இது ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இது மேலே IPA விட்டுருக்கேன், அது எவ்வளோ சீக்கிரம் வேப்பரைஸ் ஆகிட்டு போயிடுது பாருங்கள். அந்தளவு வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்குது. ஸோ இதோட செல்சியஸ் இதில் காமிக்கணுன்னா அது உங்களுக்கு நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இப்போது டெம்பரேச்சர் பாருங்கள். ஸோ 113 டிகிரியில் போயிட்டுருக்கு, 113 டிகிரி 112. ஸோ அந்தளவு ஹெவியாக இருக்குது இந்த இடத்துல, அவ்வளோ அளவுக்கு இது ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இது நம்ம நார்மல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த IC நம்ம எடுத்துகிட்டு வெளியே ஷார்ட் கிளியர் ஆகுதா, அதுக்கப்புறம் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ், யூனிட்டோட ரெஸ்பான்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளஸ் இந்த IC ஆர்டர் போட்டு வர வைக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இந்த IC ஸ்டாக் இல்லை, ஏன்னா மேஜராக நம்ம ரெகுலராக வர மாடல்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை. இது சப்போஸ் ஷார்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆர்டர் போட்டு தான் வரைக்கணும். ஸோ நம்ம நார்மல் மோடில் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ இது நார்மல் மோடு. ஸோ இப்போ நம்ம தெர்மல் கேமராவில் வந்து IPA நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் ட்ராப் அவுட் விட்டு. ஸோ இப்போ நான் இதை நார்மலாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஆனில் தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவு வந்து பபுள்ஸ் வருது பாருங்கள், பார்த்தீங்களா, இம்மீடியட்டாக வந்து வேப்பரைஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பபுள்ஸ் வந்து பர்ன் ஆகுது தெரியும் இந்த சென்டர் பேடில். ஸோ ஓகே, இது பெருசாக இருக்கிறதுனால ICயோட சைட்லலாம் ஓரளவு ஹீட்டு கம்மியாக இருக்குது, அதனால் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு இந்த ஷார்ட் கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க சரௌண்டிங் காம்பவுண்ட்லாம் ஷார்ட் இருக்கா, ஓம்ஸ் எந்த அளவுக்கு காமிக்குதுன்னு முதல்ல அதை செக் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் மீட்ரு வந்து கண்டினியூட்டி மோட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே செக் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க, யூனிட் வந்து ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம வந்து முதல்ல 3.2 வோல்ட் வர வேண்டிய பவர் சப்ளை மெயின் சப்ளைலே நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வோல்டேஜ் வருதுன்னு ஓகே இந்த இடம் பாருங்கள். ஸோ ஓம்ஸ் வந்து எப்படி வேரியேஷன் ஆகுதுன்னு அந்தளவு இதில் ஷார்ட் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒன்று செக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இண்டக்டரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே 2 ஓம்ஸில் ஷார்ட்டு காமிக்குது.
ஸோ இந்த ஐசி வந்து டெட் ஷார்ட்டு. நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ளஸ் இதை ஐசி ஆர்டர் பண்ணிவிட்டு இது வந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். முதல்ல ரிமூவ் பண்ணி ஷார்ட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஐசி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை எடுத்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிப்பை காட்டி விட்டுருந்தேன். இதை நம்ம திரும்ப போட்டுட்டு வோல்டேஜில் என்ன இப்போ காமிக்குது, ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஏதாவது ஒரு கிரவுண்ட் பாயிண்ட்டு. ஸோ இது கிரவுண்ட் பாயிண்ட்டு. இதில் டிஎஸ்பிஐசி கிரவுண்டு க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம முதல்ல செக் பண்ணது இந்த இடத்துல. ஸோ இப்போ இங்கே ஷார்ட் இல்லை பாருங்கள், கிளியர் ஆகிடுச்சு. இந்த கெப்பாசிட்டர் அதே மாதிரி இங்கே செக் பண்ணோம். ஸோ இதோட பாசிட்டிவும் க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ இது ஐசி இப்போ மாற்றினா ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஐசி இந்த செக்ஷன் கிளியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இப்போது வோல்டேஜ் வந்து 3 வோல்ட் 3.2க்கு 3 வோல்ட் தான் வந்துருந்துச்சு, 3 பாயிண்ட் சம்திங்கு. ஸோ இப்போ அது கரெக்டாக வருதான்னு பார்த்துடலாம். பவர் கேபிள் கனெக்டில் தான் இருக்குது, ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்களா இப்போது 3.282 வருது. ஆக்சுவலாக 3.2 தான் எக்ஸாக்டாக வரணும். இது கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் இங்கே செக் பண்ணும்போது 3.2 இப்போ கரெக்டாக வருது. முன்ன 3.082 சம்திங் என்னவோ வந்துச்சு. 2 வோல்டேஜ் ட்ராப் அவுட் ஆச்சு. அது என்னென்னா ஐசியாவில் தான். ஸோ இப்போ இது க்ளீனாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஐசி ஆர்டர் பண்ணி நம்ம வர வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐசி வந்துட்டு பிறகு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது எப்படியும் ஒரு 15 டேஸ் கிட்ட எடுத்துரும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ஐசி ஸ்டாக் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு பிறகு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஐசி வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இப்போ திரும்ப கண்டினியூ பண்ணுறது 10 டேஸ் ஆகிடுச்சு இந்த ஐசி வரதுக்கு. ஸோ இந்த ஐசி பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று நைட்டு வந்துச்சு. இன்றைக்கே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ஆல்ரெடி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு என்கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி யூனிட்டு ஸ்பேர் பிடிக்கிறது கஷ்டம். ஸோ இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இதுதான் அது. ஸோ ஏற்கனவே இதில் டிஃபெக்ட் இருந்தது, இதில் தான் போட்டிருக்கேன். இதுதான் அந்த ஐசி. இப்போ இதை நம்ம மாற்றிட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் ஓகே, வேறு எதுவும் பெண்டிங் இல்லை. ஸோ இந்த ஐசியை போட்டுட்டு நம்ம முதல்ல சவுண்டு ரிலீஸ் ஆகுதான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்ற செக்ஷன்லாம் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நான் இதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே, இந்த இடத்துல நான் இப்போ ஐசி ரிப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது ஒர்க் பாருங்கள், இதில் நீட்னஸாக வந்திருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேடு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எம்டி ஸ்லாட். இந்த மாதிரி பெரிய ஐசியில் எல்லா பின்னுமே கான்ஃபிகர் பண்ண மாட்டாங்க, தேவையான பின்னு மட்டும் கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எம்டி பேடு தான் இது. ஸோ நம்ம இந்த ஐசி பழைய ஐசி எடுக்கும்போது அதிலே வந்துடும். அது இதில் இந்த மாதிரி ட்ரேஸ் இருக்க லைன் மட்டும் தான், இந்த பேட் மட்டும் தான் ஸ்டேபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சப்போர்ட்டே இல்லாதனால ஐசியோட பேடில் சால்டிங்காக இருக்கிறதுனால அப்படியே வந்துடும் அது எடுக்கும்போது. ஸோ அது நார்மல் தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அதை அப்படியே நான் லீவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அங்கங்கே எம்டி பேட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எம்டி பேடு. ஸோ பெரிய ஐசின்னும் போது அது இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். இது எம்டி பேடு. ஸோ இங்கே இருக்க ஒரு பின்னும் எம்டி பேடு, இதுவும் எம்டி பேடு. ஸோ இது ஓகே, இப்போதைக்கு இது எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. ஸோ இதை ஐசி போட்டுட்டு இன்னும் நான் ஆன் பண்ணி பார்க்கல, ஏன்னா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது நான் வந்து கஸ்டமரோட அப்ரூவலோட தான் இந்த ஐசி ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்றுனா அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்றோம். ஸோ ஆன் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வாவ், இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நான் கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் என்கோடர் எதுவுமே ரெஸ்பாண்ட் ஆகலை அப்படின்னு. இப்போ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் ஸ்மூத்தாக இருக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் இந்த இடத்துல எல்லாமே டிலேவாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது, உடனே மாறுது. ஸோ இதில் நம்ம இப்போது இன்புட் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மல்டிமீட்டரில் ஐசி போட்டதுக்கப்புறம் வோல்டேஜ் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருக்கான்னு அதுவும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நம்ம அதை செக் பண்ணாமல் திரும்ப கொஞ்ச நேரத்தில் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஐசி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு அதுவும் ப்ராப்ளம் நம்மளுக்கு. ஸோ 3.215 ஓகே, எக்ஸாக்டாக நல்லாயிருக்கு. இது இப்போ பிரச்சனை இல்லை, இங்கேயும் ஓகே. ஸோ இன்புட் டோட்டல் வோல்டேஜ் இன்புட் 3.215 ஓகே. ஐசி ஏதாவது ஹீட் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எந்த ஒரு ஹீட்டும் இல்லை, நார்மல் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் தான். ஸோ இப்போ நம்ம இதை இன்புட் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் சவுண்டு வருதான்னு. ஓகே, இதில் நான் இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஆப்டிக்கல் இருக்குது. ஸோ இது போர்ட் 1ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்புட் அவுட்புட்டில் இருக்குது பாருங்களா. இதில் வந்து பிரச்சனை என்னென்னா ரிமோட் இல்லை. ஸோ எதில் கான்ஃபிகர் ஆகிருக்கு நம்ம இதுக்கப்புறம் தான் நம்மளே பார்த்து இதை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஸ்டீரியோ இன்புட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் ரைட் மட்டும். HDMI இன்புட் அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்தலாம் சவுண்டு வருதான்னு. வாங்க. ஸோ செட் ஆனில் தான் இருக்குது, நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டிவிடி மோட்டில் இருக்குது. ஆனால் வந்து வீடியோ அவுட்புட் வரல. ஸோ இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, இது டிவியோட டேமேஜ். டிவி நான் யூனிட் எடுக்கும்போது அதில் பட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. அது அப்படியே ஒர்க் ஆகுது அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ டிவிடி மோடில் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. இந்த ஹெச்டியில் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் ஏதாவது கான்ஃபிகர் ஆகிருக்கான்னு. எதுவும் இல்லை. இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டப் பட்டனும் அந்த மாதிரி ஓகே. கேமில் வந்து ஆப்டிக்கல் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் பிசிஎம் இங்கே ரீட் ஆகிடுச்சு. சூப்பர், சவுண்டு வந்துருச்சு. சூப்பர். ஸோ இந்த இடத்துல நம்ம மியூசிக் இங்கேயே மாற்றிக்கலாம். இந்த மோடு மட்டும் இருக்குது, ஆனால் செட்டப் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இங்கே இன்புட் செட்டப்லாம் கொடுக்குற மாதிரி எதுவுமே இதில் கொடுக்கல, ரிமோட்டில் தான் இருக்கும். ஸோ 7 சேனல் மியூசிக்கு, 5 சேனல் ஸ்டீரியோ, 7 சேனல் மியூசிக், இதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது பக்காவாக இருக்குது. ஸோ HDMI ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்களா பார்த்துடலாம். HDMIயில் எதுவும் டிடெக்ட் ஆகலை. DVR இப்போ இந்த போர்ட்லேயும் ஃபால்ட் இருக்கலாம், HDMI போர்ட்லேயும். அது நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்டிருக்கேன் ரிமோட் கொடுக்க சொல்லி. ரிமோட் கொண்டு வந்தாருன்னா அது என்னென்னு பார்த்துட்டு இதுவும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதில் ஒர்க் ஆகுது. எல்லா சேனல்லையும் சவுண்ட் வருதான்னு பார்க்கலாம். ஸோ மேஜர் ஃபால்ட் வந்தது இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு சேனலை நம்ம செக் பண்ணியும் பார்த்துடலாம். இப்போதைக்கு HDMI எடுத்துகிட்டு நம்ம இதை லேட்டாக பார்த்துக்கலாம். சவுண்டு மட்டும் முதல்ல வருதான்னு பார்க்கலாம். எப்பவும் போல் நெகட்டிவ் ஏதாவது ஒன்று காமனாக எடுத்துக்கிட்டு நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்க பின் ஓகே,
இதே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாங் முடிஞ்சிச்சு. வேறு சாங் வந்த பிறகு தான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, சென்டரும் ஓகே. ஸோ இது ஜோன் லெஃப்ட் ரைட்டு. இது 7 சேனலாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு இப்போது ஸ்டீரியோவாக ஒர்க் ஆகுது. இது சென்டரும் ஓகே. இது ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. இது சரவுண்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, எல்லாத்துலேயும் சவுண்டு வந்துருச்சு. அப்போ ஆடியோ செக்ஷன் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இதில் பிரச்சனை இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் இந்த HDMI தான். இந்த போர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு முதல்ல இந்த போர்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் போட்டு டஸ்ட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு வரும். டேரெக்டாக எடுத்த உடனே கனெக்ட் பண்ணக்கூடாது. நான் அப்படி பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் HDMI க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு யூஸும் இல்லை. அது அப்படியே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கால் பண்ணி கேட்டேன், ஏதாவது முன்னாடி அந்த ப்ராப்ளம் இருந்துச்சா அப்படின்னு. அவர் இது செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்காரு. வாங்கும்போதுலேருந்து அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அனலாக்கு ஆப்டிக்கல் மட்டும் ஒர்க் ஆகிருந்து, HDMI ஒர்க் ஆகலை. அது பாஸ்டர் கூட ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து இங்கே அனலாக்கு அவுட்புட்டில் ஒர்க் ஆகுது, வீடியோ அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. சரி, அதை நான் செக் பண்ணும்போது அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அனலாக் வீடியோ அவுட்புட்டில் வந்து இதில் க்ளீனாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, பார்க்க முடியும். ஸோ எனக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு HDMI பிரச்சனை இல்லை, எனக்கு அனலாக்கும் ஆப்டிக்கல் ஒர்க் ஆனால் போதுன்ட்டார். ஸோ இதில் இப்போது இது பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எல்லா சேனலுமே இது க்ளீனாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதை அப்படியே டெலிவரி கொடுத்துட வேண்டியது. ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த பட்டன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகலை, ஏதாவது ஒன்று ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தா கடைசியில் அந்த ஐசி பண்ண வேலை இருந்து தான் எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் ஆகாமல் இருந்திருக்கு. இப்போ இது எல்லாமே க்ளீனாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ கஸ்டமர் எப்படியே டெலிவரி எடுத்துக்கிறேன்ட்டார். இது இன்னும் கொஞ்சம் நேரம் டெஸ்டிங்கில் விட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. நான் எதிர்பார்த்த மாதிரி HDMI எல்லாமே இது பண்ணலான்னு பார்த்தா அது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் போகுது. ப்ளஸ் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாதனால அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.